ஸோ கைஸ் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் எவ்வளோ ட்விஸ்ட் என்ன மேட்ச் என்ன பர்ஃபார்மன்ஸும் நம்மளோட பவர்லேமன் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் கூட வந்து ஜாயின் ஆயிட்டாரு. நான் தான் நேத்தே சொன்னேன் ப்ரெடிக்ஷன் வீடியோல பவர்லேமன் வந்து செத்ராலன்ஸ் கூட தான் வந்து சேர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் இப்போ வந்து அதுதான் வந்து நடந்திருக்கு. செத்ராலன்ஸ் கூட வந்து பவர்லேமன் வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா தரமா ரோமன் ரிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஃபுல் டாமினன்ஸ் ட்ரைவல் சீஃபோட ஃபுல் டாமினன்ஸ் வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து மெயின் ஹைலைட் வந்து பார்த்துருவோம். இந்த மேட்ச்க்கான ஒரு மெயின் ஹைலைட். ஸோ ஒரு மூமெண்ட் வந்து வருது. 3 பேரும் வந்து வீழ்ந்துருக்காங்க. பவர்லேமன் வந்து சேர் எடுத்துன்னு வந்து சிஎம் பங்க் கிட்ட வந்து குத்துறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்து அழுகுற மாதிரி வந்து மூஞ்செல்லாம் வச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பவர்லேமன் வந்து சிஎம் பங்குக்கு லோ ப்ளோ வந்து தராரு. அந்த சேர் எடுத்து ட்ரைவல் சீஃப் கிட்ட வந்து தராரு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு ட்ரைவல் சீஃப் அண்ட் பவர்லேமன் வந்து ரீயூனியன் வந்து ஆயிட்டாங்கன்னு. ஆனா அப்போதான் வந்து ட்விஸ்ட் பவர்லேமன் வந்து லோ ப்ளோ அடிச்சிடுறாரு நம்மளோட ட்ரைவல் சீஃபுக்கும். ஸோ செத்ராலன்ஸ் கூட வந்து சேர்ந்துறாரு பவர்லேமன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்